நான் வச்ச நண்டு ரசத்தோட டேஸ்ட்டு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நான் சொன்ன மாரி இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணேன். எப்பவுமே எப்படி பண்ணுவேன்னா, நண்டு கூட மல்லி இல வச்சுட்டு மிக்ஸியில அரைச்சுருவேன். அப்புறம் அத தனியா வடிகட்டிட்டு, அந்த சாற மட்டும் வச்சு தான் பண்ணுவேன். பட் இந்த முறை எப்படி பண்ணேன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நண்டுல்ல அதோட கால் எல்லாம் தனியா எடுத்து நல்லா இடிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் எப்பயும் வைக்கிற ரசம் மாரி இதுக்கும் புளி தண்ணி தேவைப்படும். சின்ன வெங்காயமும் தேவைப்படும். இப்ப ஜார்ல 1 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பில 2 பல்ஸ் விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப பேன்ல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதில கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை, வரமிளகாவும் போட்டுக்கிட்டு, ஒரு தக்காளி, ஒரு 10 இல்ல 15 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் அரைச்சதையும் சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இடிச்ச நண்டெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். நண்டுலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆஃப் குக் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கரைச்சு வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கணும். புளி சேர்க்காமலும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 2 கொதி விட்டு இறக்கணும். புளி சேர்த்து பண்ணும்போது நுரக்கட்டி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்ப நுரக்கட்டி வந்ததும் மல்லி இலை போட்டுட்டு, கடைசியில கொஞ்சம் மிளகுத்தூளையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். அப்புறம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாய் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலி வயல் நண்டுல செஞ்சா இதோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சென்னையில இருக்கிறவங்களுக்கு கடல் நண்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதுல வயல் நண்டுக்கு எங்க போறது? உங்க ஊர்ல வயல் நண்டு கிடைக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கிடைச்சா ஊரோட பேரையும் மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் நண்ட அரைச்சு பண்ணாம இப்படி இடிச்சு பண்ணதுனால அப்படியே அதுல உள்ள சத பீஸெல்லாம் அப்படியே அல்வா மாரி வலிக்கிட்டு வருது. அது நான் எப்படி சொல்றது? சினிமேட்டிக் வீடியோகிராஃபர் இருந்தா அழகா வீடியோ எடுத்து சூப்பரா எடிட்டிங்ல காட்டியிருப்பாரு. நம்ம அவ்வளோ பெரிய பட்டக்கஸ்லாம் இல்ல. அதனால தான் வாயில சொல்றேன். செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.